மைக்கு கிடைச்சா போதும் எது வேணாலும் பேசிக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான கூமுட்ட பெரியார் குறித்து மிகவும் அருவருப்பான அவதூறான ஒரு விஷயத்த கேட்டதுக்கு ஆதாரம் எங்கடா வெண்ண அப்படின்னு கேட்டாக்கா அந்த ஆதாரம் வந்துட்டு என் தொம்பி நொண்ணாமலை வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆடு பக்கம் வந்துட்டு பாட போட்டாங்க. ஒரு வதந்தியா கூட இல்லாத ஒரு தகவலை வந்துட்டு இந்த அறவேக்காடு முண்டை வந்து பேசிட்டு இருக்கு. அந்த சனாதன சாந்தி போன்ற புத்திக்கு உரைக்கும் நகை கலைஞர் அவர்கள் 9வது படிச்சாருன்னே இருக்கட்டுமா, உங்க நொன்ன சீமான் இருக்காரு இல்லைங்களா, அவங்க அப்பா அந்த காலத்துல என்ன படிச்சாருன்னு சொல்லுங்க பாப்போம். வார்த்தைகள்ல பட்டு இல்ல, அந்த புரட்சியை வந்து செயல்படுத்தியவர் தன்னுடைய அரசாணைகள் மூலியமா. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவர். தெய்வம் தொழால் பொழுநன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மழை. திருக்குறள்ல அந்த காலத்துக்கு ஏற்றது போலவே பிற்போக்குத்தனமான விஷயங்களும் இருந்தது. குறிப்பாக பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் இருந்தது. தான் கணவனை வந்து தெய்வமாக மதிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு சனாதன கோட்பாடு. திருக்குறளே முழு வாழ்வியல அப்படியே ஏத்துக்கிட்டு திருக்குறள் எல்லா குறள்களும் படி நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா, இந்த குறள் படி நீங்க பெய்யுன்னு சொல்லிட்டாக்க உடனே மழை பெஞ்சிருமா கல்லுண்ணாம திருக்குறள் வலியுறுத்துது. ஆனா உங்களுடைய கட்சி என்ன பண்ணுது, கல்லு இறக்கி குடிச்சாகணும், கல்லுக்கு பணம்பால் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க. புதுசா பக்கத்து வீட்டு பொம்பளையோட வீட்டுக்குள்ள நுழையிறானாக்கா விளக்கமாத்த எடுத்து அடிச்சிருந்தாங்கனாக்கா, இங்க கோவலன் வந்துட்டு மாத வீட்டுக்கு போன பேக்க கண்ணை விளக்கமாத்த எடுத்து அடிச்சிருந்தாக்கா மதுரை ஏன் எரிஞ்சிருக்க போது? தமிழ் தேசியத்தின் பேர்ல ஜாதி தேசியத்தை விளைப்பதற்காக சனாதனம் ஊற்றிய அந்த சாணிமுடைய தெருமுனை அரசியல் தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை வாட்ஸ்அப்ல வந்த தகவல் எல்லாம் உண்மை நினைச்சுக்கிட்டு வாய்க்கு வந்தபடி அதையும் திரித்து உணரக்கூடிய கூட்டங்கள் வந்துட்டு இந்தியாவில 2 கூட்டம் தான். ஒண்ணு RSS பாஜக கூட்டம், இன்னொன்னு வந்து சீமானை நம்பிக்கொண்டே இருக்கின்ற இந்த சோபி கூட்டம் இருக்கு இல்லைங்களா, இந்த கூட்டம். இந்த 2 கூட்டமும் பாத்தீங்கன்னாக்கா எதுக்குமே அடிப்படை ஆதாரம் இருக்காது. மைக்கு கிடைச்சா போதும் எது வேணாலும் பேசிக்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியான கூமுட்டத்தனமான பேச்சுக்களை தான் பேசிட்டு இருக்கு இந்த கோமுட்டைங்க. அப்படிப்பட்ட இந்த நாம் தமிழர் கோமுட்டைங்க கூட்டத்துல வந்து விசிறாக உதறி தள்ளப்பட்ட காளியம்மாளுடைய இடத்தை நிரப்புவதற்கு யாராவது கிடைக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாங்க. அண்ணன் சீமானவும் வந்து பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா காளியம்மாள் மாதிரி யாராவது பேசி பேசி உசுப்பேத்துற மாதிரி வேலைகளை செய்துட்டே இருக்கணும். அந்த மாதிரி வந்துட்டு வேற ஏதாவது பிசுறு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இந்த கோவை கார்த்திகா அப்படின்ற இந்த அரமெண்டல் வந்து கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னாக்கா சும்மா காளியம்மாள் மாதிரி வந்து நாமளும் வரணும். ஏன்னா காளியம்மாள் ஒரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா நாம் தமிழ்ல எப்படி கல்லா கட்டினாங்க, அந்த கல்லா கட்டினதுனால சீமானும் அவருடைய மனைவி கயல்வெளி எப்படி டார்கெட் பண்ணி அதை ஓர கட்டினாங்கன்னு தெரியும். சோ காளியம்மாள் மாதிரி நாமளும் இருக்கிற வரைக்கும் அவன் கல்லா கட்டிட்டு நமக்கு எப்படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அண்ணா திமுகவோ இல்ல பிஜேபியோ அப்புறமேட்டு ஆதரவு கொடுக்கும் அப்படின்றனாலே வாய்க்கு வந்தபடி கண்டபடி உளறி பேசிட்டு இருக்குது இந்த கோமுட்டை. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னாக்கா சமீபத்துல நாம் தமிழர் கட்சி கூட்டிய ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பேசும்போதுதான் இந்த அரமெண்டல் வந்துட்டு கலைஞர் குறித்து எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத அடிப்படை தகவல் எதுவும் தெரியாமலே வாய்க்கு வந்தபடி வளரி கொண்டு இருக்கு. குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னாக்கா கலைஞர் அவருடைய கல்வி தகுதியை சொல்லி ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் வந்து கலைஞரை வந்துட்டு 9ஆம் கிளாஸ் வரைக்குமே படிச்சவனை கொண்டு போய் தலைவனா வச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் பேசுனதாக இந்த அரமெண்டை வந்து சொல்லிருக்கு. இப்படி சொன்னதுக்கான ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டாக்கா இவனுங்க வந்து கொடுக்கவே மாட்டானுங்க. ஏற்கனவே சீமான் வந்து பெரியார் குறித்து மிகவும் அருவருப்பான அவதூறான ஒரு விஷயத்த கேட்டதுக்கு ஆதாரம் எங்கடா வெண்ண அப்படின்னு கேட்டாக்கா அந்த ஆதாரம் வந்துட்டு என் தொம்பி நொண்ணாமலை வந்து கொடுப்பான்னு சொல்லிட்டு ஆடு பக்கம் வந்துட்டு பாட போட்டாங்க. ஆடு இன்னும் 24 மணி நேரத்தை ஆதாரத்தை கொடுக்குறேன்னு சொன்ன ஆடு கடைசியில பதவி காலியாகி இன்னைக்கு வந்து மாட்டு சாணியை அள்ளிட்டு இருக்குது. IPS படிச்சுட்டு மாட்டு சாணிய அள்ளிக்கிட்டு சீனை போட்டுட்டு இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது இந்த கோவை கார்த்திகாவும் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு ஐயா கலைஞர் அவர்களுக்கும் ஐயா நாவலர் நெடுஞ்செழியன் அவர்களுக்குமான நட்பு என்னன்றதை பத்தி எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அரசியல் முரண்டது எல்லாத்துக்குமே வரதான் செய்யும். யாரா இருந்தாலும் சரி ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு கட்சியில இருக்கக்கூடிய தலைமை மேல கூட அரசியல் முரண் வரதான் செய்யும். அந்த மாதிரி ஒரு சில அரசியல் முரண்கள் வரதான் செய்யும். அந்த காலகட்டங்கள் அப்படி பேசி இது சொன்னது போல ஐயா கலைஞருடைய கல்வி தகுதியை பத்தி பேசினாரா அப்படின்றதுக்கு எந்த வித ஆதாரமும் இல்லை, அடிப்படை எதுவுமே இல்லை. ஏன்னா இதை கொடுத்து வந்து பேசினதுக்கு அப்புறமேட்டு கிட்டத்தட்ட இன்னைக்கு வரைக்குமே அந்த ஆதாரங்கள் ஏதாவது இருக்கா, இது உண்மையிலேயே வந்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்டவங்ககிட்ட கேட்டும் தெரிஞ்சுட்டா சம்பந்தப்பட்ட புத்தகங்களும் தேடி பார்த்தேன் இல்ல. அதை விட முக்கியம் என்னன்னாக்கா இன்டர்நெட்லயும், ஏன்னா இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் இன்டர்நெட்ல
வதந்திகளை நிறைய பரப்பிக்கிட்டே இருப்பாங்க. இந்த மஞ்சப்பை மேட்டர், திருட்டு ரயில் மேட்டர், இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி கதைகள்லாம் நிறைய வருதுனால வந்து பாத்தீங்கன்னா அதுலயும் தேடி பார்த்தோம். அந்த மாதிரி எந்த ஒரு தகவலும் ஒரு வதந்தியா கூட இல்லாத ஒரு தகவலை வந்துட்டு இந்த அறவேக்காடு முண்டம் வந்து பேசிட்டு இருக்கு அப்படிதான் சொல்ல முடியும். இது இன்னும் வெளிப்படையா சொல்றாங்க. கலைஞர் அவர்கள் வந்துட்டு 9ஆம் வகுப்பு சரி பள்ளி படிப்பு தான் படிச்சிருந்தாரு. பெரிய பிஹெச்டியோ எம்ஃபிலோ பிஹெச்டியோ படிக்கல. ஆனா இந்த தமிழ்ல வந்துட்டு யாரும் தொடர்றதுக்கு பயப்படுற ஒரு முக்கியமான பகுதி எதுன்னா தொல்காப்பியம். தொல்காப்பிய இலக்கண நூலுக்கு வந்துட்டு உரை எழுதுவதற்கு எவ்வளவு பெரிய தமிழ் புலமை பெற்றவனா இருந்தாலும் அது சம்பந்தமா புத்தகங்கள் எழுதுனா அவனுடைய கைகள் நடுங்கும். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா தொல்காப்பியம் வந்துட்டு தமிழ் இலக்கண பகுதியில மிகவும் அதாவது பாத்தீங்கன்னா மழை போன்ற ஒரு செயல். அந்த அளவுக்கு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா உலகத்துல எந்த மொழி இலக்கணங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா லிங்குஸ்டிக்ஸ், அதாவது மிடற்றுக்கலை அப்படின்றது இருக்காது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொல்காப்பியத்துல அந்த மிடற்றுக்கலை, அது லிங்குஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட அத்தனை குறிப்புகளுமே மிக தெளிவாகவே இருந்த ஒரு நூல். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பல பேரும் வந்துட்டு இது பண்ணும்போது ஐயா கலைஞர் பள்ளி படிப்பு, ஆமாங்க அந்த காலத்து எஸ்எஸ்எல்சி இந்த காலத்து எம்பிஏக்கு சமம்பாங்க. இன்னும் ஓப்பனா சொன்னாக்கா அந்த காலத்து 9வது 10வது வந்துட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எம்ஃபில் பிஹெச்டிக்கே சமம். அந்த காலத்திலேயே அவ்வளவு படிச்சிருக்காங்கனாக்கா உங்க நொன்ன இதை கேட்பதற்கு எனக்கு வந்துட்டு இது அண்ணன் திருமாவர்கள் சொல்வது போலதான் படித்தவன் படிக்காதவன்ற பாகுபாடு கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சனாதனத்து புத்தியுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்ல முடியும். ஆனா உங்களுடைய அந்த சனாதன சாணி புத்த புத்தி இருக்கு இல்லைங்களா, அந்த சனாதன சாணி போன்ற புத்திக்கு உரைக்கும்னாக்க இதை சொல்லி ஆகணும். கலைஞர் அவர்கள் 9வது படிச்சாருன்னே இருக்கட்டுமா, உங்க நொன்ன சீமான் இருக்காரு இல்லைங்களா, அவங்க அப்பா அந்த காலத்துல என்ன படிச்சாருன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன ஒரு அயோக்கியத்தனமான பேச்சு அது. கலைஞரோட தமிழ் புலமைக்கு முன்னாடி எவன் வந்து நிக்க முடியும்? அவர் தமிழுக்கு ஆற்றின ஒரு விஷயத்த வந்துட்டு யாராலும் செய்ய முடியும்? அந்த அளவுக்கு தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் பல தொண்டுகளை செய்தவர். குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விளிம்பு நிலை மக்களுக்கு பலவிதமான புரட்சிகர செயல்கள் வந்து குடிசை மாற்று வாட்டியமாகட்டும், கை ரிக்ஷா ஒழிப்பாகட்டும், இத்தனை எத்தனையோ விஷயங்கள் வந்துட்டு, அதாவது தமிழனை வந்துட்டு எல்லாரும் வார்த்தைகளை பொழிச்சு பேசிக்கிட்டு போயிட்டு இருந்த காலத்துல வார்த்தைகள்ல பட்டு இல்ல, அந்த புரட்சியை வந்துட்டு செயல்படுத்தியவர் தன்னுடைய அரசாணைகள் மூலியமா. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவனை கல்வி தகுதியை வச்சு வந்து பேசிட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த குரல்ல வந்து நீ என்ன சொல்ற, அது கண்ணையை காட்டி சொன்ன, அதுக்கு அடுத்து வர அந்த குரல்ல வந்துட்டு என்ன சொல்ற, ஐயா கலைஞர் அவர்கள் வந்து திருக்குறளுக்கு எழுதிய அந்த உரை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா திருக்குறள்ல வரக்கூடிய 55வது குறள், தெய்வம் தொழால் பொழுநன் தொழுதொழுவால் பெய்யன பெய்யும் மறை. திருக்குறள் 55வது குறள். இந்த குறளுக்கு வந்துட்டு என்ன பொருள், ஐயா மு வரதாசன் ஆகட்டும் இல்ல ஐயா சாலமன் பாப்பா பல தமிழறிஞர்களும் முறை எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன பொருள் சொன்னாங்க, அதாவது பாத்தீங்கன்னா வேற எந்த தெய்வத்தையும் தொழாம தன்னுடைய கணவனையே தெய்வமாக தொழுது வணங்கக்கூடிய ஒரு பெண் வந்துட்டு பெய்யன்னு சொல்லிட்டாக்க மழை உடனே பெஞ்சுடும் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா மூவா வந்துட்டு உரை எழுதியிருக்காங்க. எல்லாருமே அதே பொருள்ல தான் பெரும்பாலும் உரை எழுதியிருக்காங்க. என் நாவல நெடுஞ்செழியன் கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா அதே பொருள்ல தான் வந்துட்டு அவரும் அவருடைய உரையை வந்துட்டு எழுதியிருக்கிறார். அதையும் இப்பதான் செக் பண்ணேன். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா ஐயா கலைஞர் அவர்கள் வந்து என்ன, அதாவது திருக்குறள்ல வந்துட்டு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லிட்டாரு. அப்படின்னால அவர் முற்போக்கு திருக்குறள் பல முற்போக்கு கருத்துக்கள் இருக்கதான் செய்யுது. அக்காலத்திலே அந்த அளவுக்கு அதாவது தெய்வத்தால் ஆகாதின்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்ற மாதிரி செல்ஃப் மோட்டிவேஷன் ஆகட்டும், முற்போக்கு கருத்துக்கள் ஆகட்டும், அது பொது உடைமை கருத்துக்களாக கூட இருக்கட்டும், அந்த மாதிரி கருத்துக்கள் ஏகப்பட்ட திருக்குறள்ல இருக்கதான் செய்யும். அதே சமயத்துல திருக்குறள்ல அந்த காலத்துக்கு ஏற்றது போலவே பிற்போக்குத்தனமான விஷயங்களும் இருந்தது. குறிப்பாக பெண்களை அடிமைப்படுத்தக்கூடிய விஷயங்களாகவும் இருந்தது. குறிப்பா பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய விஷயமாக இருந்தது. ஏன் இந்த குறளை அதான சொல்லுது, தன்னுடைய கணவனையே தெய்வமா வணங்கக்கூடிய பெண் வந்துட்டு மழை பெய்யுன்னு சொன்னா பெஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்படின்னாக்கா இது வந்துட்டு எந்த அளவுக்கு வந்துட்டு பெண்களை வந்துட்டு பெருமைப்படுத்துவதா இழிவுபடுத்துவதா? அதான் வந்துட்டு தன் கணவனை வந்துட்டு சக தோழனா நினைக்கலாம், சக மனிதனா நினைக்கலாம். அவனையே தெய்வமா மதிக்கணும். அந்த அளவுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, தான் கணவனை வந்து தெய்வமாக மதிக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு சனாதன கோட்பாடு. திருக்குறள் இந்த மாதிரி பிற்போக்குத்தனங்கள் இருக்கதான் செய்யுதுன்னு நாங்க சொல்றோம். இததான் பெரியாரும் எதிர்த்தாரு. பெரியாரின் மாணவரான
ஐயா கலைஞர் அவர்கள் எடுத்து அவர் என்ன இந்த முறையில சொல்றாரு, கணவன் வாக்கினை கடவுள் வாக்கினை விட மேலானதாக கருதி அவனையே தொழுதிடும் மனைவி பெய் என ஆணையிட்டவுடன் அஞ்சி நடுங்கி பெய்கின்ற மழையை போல தன்னை அடிமையாக, நீங்க சொன்னதான் தன்னை அடிமையாக எண்ணி கருதி கொள்வார் அப்படின்னு வந்துட்டு ஐயா பெரியார் வழியில அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறாரு. நாமளே வெளிப்பட இது வந்துட்டு பெரியாரை பின்பற்றக்கூடியவர்கள், அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள் இப்படி எல்லாம் பெண்கள்கிட்ட வந்து கேட்கணும் அப்படி இல்லை. இந்த திருக்குறள் படியே நீங்க சொல்றீங்க ஐயா அவர்களோட உரையின்படியே நீங்க வாழ்பவர் அப்படின்னாக்கா, பிற தெய்வங்களை தொழாமல் கணவனை தெய்வமாக தொழுகின்ற பெண்ணாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னாக்கா, நீங்க சித்திரை மாச வெயில் காலத்துல வந்து சொல்லுங்க, நீங்க இந்த ஏப்ரல் மே மாசம் வெயில்ல அந்த அக்னி நட்சத்திரம் சொல்லுவாங்க இல்லையா, கத்திரி வெயில் காலத்துல வந்து சொல்லுங்க, மழை பெய்யுன்னு சொல்லுங்க, மழை பெய்யுதான்னு பாத்துரும் அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வியா கூட வைக்க முடியும். ஏன்னா உங்களுடைய சின்ன புத்திக்கு இப்படி எல்லாம் கேள்வி கேட்டாதான் புரியும். இதை வந்துட்டு அந்த காலத்துல பெண்களோட அடிமை நிலையை குறிப்பிட்டு சொல்வதற்கு குறிப்பா பெண்களுடைய அடிமை நிலையை உணர்ந்து வள்ளுவர் அதே வழியில வந்து சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கலாம். ஆனா திருக்குறளே முழு வாழ்வியல அப்படியே ஏத்துக்கிட்டு திருக்குறள் எல்லா குறள்களும் படி நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னாக்கா, இந்த குறள் படி நீங்க பெய்யுன்னு சொல்லிட்டாக்கா உடனே மழை பெஞ்சிருமா? சகோதரி கார்த்திகா, கோவை கார்த்திகா அவர்களே இதுக்கான விளக்கத்தை சொல்லுங்க. அதான் வந்துட்டு இன்னொன்னு, திருக்குறள்ல கல்லுண்ணாமை திருக்குறள் வலியுறுத்துது. ஆனா உங்களுடைய கட்சி என்ன பண்ணுது, கல்லு இறக்கி குடிச்சாகணும், கல்லுக்கு பணம்பால் அப்படின்னு பேர் வைக்கிறீங்க. ஐயா வள்ளுவர் கல்லுக்கு பணம்பால்னு பேர் வச்சாருங்களா? என்ன ஒரு அயோக்கியத்தனமான பைத்தியக்காரத்தனமான ஒரு, அதை விட முக்கியம் என்னன்னாக்கா, ஐயா கலைஞராவது பகுத்தறிவோடு சிந்தித்து காலத்திற்கு ஏற்ப அவருடைய ஆசான், அவர் தமிழ் சமுதாயத்துடைய பேராசான் ஐயா பெரியார் அவர்களுடைய கொள்கையின்படி நின்று அவர் வந்துட்டு அவருடைய கருத்தை வந்து சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்கு, பல பேர் எத்தனையோ பேர் திருக்குறளை சனாதனத்தின் நூலாக கொண்டு போய் நிறுத்தி சனாதனத்தின் நீச்சமாக கொண்டு வந்து நிறுத்தின காலகட்டத்துல ஐயா அவர்கள் கலைஞர் அவர்கள் முற்போக்கு சிந்தனையோட திருக்குறளை வந்துட்டு அணுகி இருக்கிறாரு. இதுல என்ன தவறு இருக்குது, இதுல என்ன நீங்க குறைய கண்டுபிடிச்சு? கிட்டத்தட்ட இது வந்து பாத்தீங்கன்னா அந்த அப்படி நினைக்கிறப்ப அது கணவன் வாக்க வந்துட்டு பெருசா நினைச்சுக்கிட்டு மழை பெய்யும்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நினைச்சிட்டு பெய்யும்னு சொல்லிட்டு மழை பெஞ்சிரும் அப்படின்னாக்கா இது ஒரு அடிமை புத்தி அப்படின்னு சொல்றாங்க. நீங்க சொன்னீங்க இந்த பேச்சு என்ன சொன்னீங்க, அந்த காலத்துல மன்னனை எதிர்த்து நின்று அதாவது அரசவையில போய் கேள்வி கேட்டு நீதியை நின்னாட்டுனாக்கா யார் கண்ணகி தானே சொல்றீங்க. புதுசா பக்கத்து வீட்டு பொம்பளையோட வீட்டுக்குள்ள நுழையினாக்கா விளக்கமாத்த எடுத்து அடிச்சிருந்தாங்கனாக்கா, அன்னைக்கு கோவலன் வந்துட்டு மாத வீட்டுக்கு போன பேக்க கண்ணகி விளக்கமாத்த எடுத்து அடிச்சிருந்தாக்கா மதுரை ஏன் எரிஞ்சிருக்க போது, கண்ணகி ஏன் சொத்துக்கள் எல்லாம் இழந்துட்டு கடைசீட்டுல கோவலனை இழந்து போய் எதுக்காக பாண்டியன் அரசால நீதி கேட்க வேண்டிய சூழல் வந்திருக்கோம்? இப்படியும் கேள்விகளை எழுப்ப முடியும். பிற்போக்குத்தனங்கள் அந்த காலத்துல இருந்தது, அதை வந்துட்டு இதாகி அதைதான் வந்து விமர்சனமாக்கிறாங்க. புருஷனை அன்னைக்கு நாள் போன பேர் 4 சாத்தி இருந்தாங்கன்னாக்கா கோவலன் வந்து வீட்டோட இருந்திருப்போம், அவன் செல்வம் தப்பிச்சிருக்கும் அப்படின்றதா அதனுடைய. ஆனா உங்களை மாதிரியான அறவேக்காடுங்க அதான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தேசியத்தின் பேர்ல ஜாதி தேசியத்தை விளைப்பதற்காக சனாதனம் ஊற்றிய அந்த சாணி முறையை வைத்து கொண்டு நீங்க எல்லாம் பேசுனீங்கன்னா இப்படிதான் இருப்பீங்க. எப்படி அடுத்த பிசுறாக நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்து விரைவில் வெளியேறக்கூடிய சூழலும் இன்னும் ஒரு 3-4 வருஷத்துல நடந்தோம்னு நினைக்கிறேன். காளியம்மாள் பீக்காக ஆரம்பிச்ச 4 வருஷத்துல காளியம்மாள் கட்சியை விட்டு பிசுன்னு சொல்லி தூக்கியாச்சு. உங்களுக்கு அனைமா 4 வருஷமும் தேவைப்படாது. அனைமா சட்டமன்ற தேர்தல் 2026 முடிச்சோடனே நீங்களே கட்சியை விட்டு வெளியே போயிடுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். என்ன நடக்குது என்பது குறித்து பொறுத்திருந்து பார்க்கும் தோழர்களே, நன்றி, வணக்கம்.